ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஃபேட் தமிழ் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு வெப்சைட் நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை நமக்குன்னு ஒரு சர்வீஸ் தனியாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ தனியாக ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ ஒரு வெப்சைட் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா GoDaddy, ப்ளூ ஹோஸ்ட்டு, அப்புறம் நிறையா ஃபேமஸான வெப்சைட்லாம் இருக்குது. அதிலெல்லாம் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டொமைன் 1000 ரூபீஸ்க்கு வாங்குவோம். அதுக்கு மேலே கூட டொமைன் செலவாகும் வாங்குறதுக்கு. ரெண்டாவது ஹோஸ்டிங் பார்த்திங்கன்னா மாதமே ஒரு 500-600 பக்கம் ஆகும். அந்த மாதிரி நிறையா செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வெப்சைட் அதோடு இல்லாமல் வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கும் தனியாக வெப்சைட் பில்டர்னு சொல்லிட்டு அது ஒரு சர்வீஸ் இருக்கும். அதுக்கும் தனியாக நம்ம செலவு பண்ணணும். ஸோ அதுக்கு தனியாக நமக்கு செலவு பண்ணணும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு 1000-1200 வரைக்கும் செலவாகும். ஸோ அந்த மாதிரி செய்யாமல் ரொம்ப கம்மியான செலவில் எப்படி ஒரு வெப்சைட்டை நம்மளே ஓனாக பில்டு பண்ணி, அதாவது ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்கணும், ப்ளஸ் ஈஸியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி எப்படி செய்கிறது, அது எந்த வெப்சைட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த அந்த வெப்சைட் பேர் பார்த்திங்கன்னா 8b.com. இந்த 8b.comங்கிற வெப்சைட் தான். இதில் ஃப்ரீயும் இருக்குது, பெய்டு வெர்ஷனும் இருக்குது. ஃப்ரீ வெப்சைட் தான். இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத காமிக்கிறேன். ப்ரைஸிங் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 250+ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. வெப்சைட் டெம்ப்ளேட் நிறையா இருக்கும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இது செலக்ட் ஹியர்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் பேஜில் போய்ட்டு ஏஜென்சி, கம்பெனி, கன்சல்டிங், ஈவெண்ட், கேமிங், ஹோட்டல், லாயர், மெடிக்கல், மியூசிக், ஃபோட்டோகிராஃபர், போர்ட்ஃபோலியோ, ரியல் எஸ்டேட், ரெஸ்டாரண்ட், ஷாப், ஸ்போர்ட், ட்ராவல், வெட்டிங், ரைட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு 10க்கும் மேலே கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் டெம்ப்ளேட் 250 டெம்ப்ளேட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃப்ரீ பிளான்லேயும் இருக்குது, பெய்டு பிளான்லேயும் இருக்குது. HTTPS SSL சர்டிஃபிகேட், இது ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட்டு. வெப்சைட் க்ரியேட் பண்ணுற எல்லா வெப்சைட்லேயுமே இந்த SSL சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். நம்ம டொமைனில் SSL சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக பை பண்ணணும். ஸோ அது இது அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ வெப்சைட்லேயும் இருக்குது, பெய்ட்லேயும் இருக்குது. அப்புறம் கூகுள் ஆம்ப். அதாவது கூகுள் ஆம்ப் அப்படிங்கிறது என்னென்னா மொபைல் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணுறதுக்கு இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூகுளில் சப்மிட் பண்ணுறதுக்கு ரெண்டுலேயுமே ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இதில் அவைலபிள் இருக்குது. கூகுள் அனலிட்டிக்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபாண்ட் 950 ஃபாண்ட் இருக்குது. அப்புறம் 1000க்கும் மேலே ஐகான்ஸ் இருக்குது. 1 மில்லியனுக்கு மேலே ஃப்ரீ இமேஜஸ் இருக்குது, ராயல்ட்டி இமேஜஸ் இருக்குது. அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ். சில ஹோஸ்டிங் சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டோரேஜ், மேக்ஸிமம் ஸ்டோரேஜ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இது அன்லிமிட்டட் தான். எவ்வளோ வேணால் நீங்கள் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மொபைலுக்காக வெப்சைட் பில்டு பண்ணுறது அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் ஃபார்ம் இருக்குது. SEO ஃபீச்சர்ஸ் இருக்குது. SEOனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது கூகுளில் ரேங்கிங் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சப்டொமைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்டொமைன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் கூகுளில் ஜிமெயில் போனீங்கன்னா mail.google.com அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஒரு மெயினான டொமைன் பேருக்கு முன்னாடி சப்டொமைன் க்ரியேட் பண்ணிடுறதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் கஸ்டம் டொமைன், நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணியிருக்கிற .com, .org, .in இந்த மாதிரி டொமைனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில ஆடெல்லாம் இவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இதில் சர்வீஸ் இருக்குது.
அப்புறம் வந்து சைட்டை முழுசாக நம்ம வந்து டேட்டாலாம் வேணும் அப்படின்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அந்த ஆப்ஷன் வந்து பெய்டு வெர்ஷனில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இமெயில் சப்போர்ட். இதுக்கு வந்து இமெயில் சப்போர்ட் கண்டிப்பாக வந்து அவங்க கொடுப்பாங்க. அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் வேணும்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். மெயினாக என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறையா வந்து இதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக வேணும்னு நினைக்கிறவங்க, அதாவது நல்ல சீப் ரேட்டில் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்கணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு மோட்டிவேஷன் மற்றவங்களுக்கு வந்து ஒரு பார்க்க அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 8b.com வெப்சைட்டை வந்து கெட் ஸ்டார்டடில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பெய்டு வெர்ஷன் போனீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெறும் வந்து $1.99 மட்டும்தான் மந்த்லி செலவு பண்ண போகிறீங்க. ஸோ ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது வெறும் 150 ரூபா தான் செலவு பண்ணுவோம். ரொம்ப கம்மி தான். மற்ற வெப்சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப கம்மி. ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நிறையா இதில் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் நீங்கள் அடுத்த வீடியோவில் இந்த வெப்சைட்டில் போய் எப்படி வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுறது, எப்படி வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெக்ஃபேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.